ஷியா என்று சொன்னால் அதிலே பல பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். ராஃபிலாக்கள், ஜெய்தியாக்கள், இஸ்னா அஷரியாக்கள், இஸ்மாயிலியாக்கள், சபையாக்கள். உலகத்திலேயே அதிக பிரிவுகள் கொண்ட ஒரு கோட்பாடு கொண்ட ஒரு அமைப்பு என்றால் அது ஷியா என்ற அந்த அமைப்பு தான். அந்த ஷியா அமைப்பில் பெரும்பான்மையானவர்கள் இருக்கக்கூடிய கொள்கை ராஃபிதாக்கள். அதனால் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செல்கிறார்கள், அஷியா ஹுமுர் ராஃபிதா, ஷியா என்றாலே ராஃபிதாக்கள் தான் அப்படி என்று சொல் காட்டுகிறார்கள். இந்த ராஃபிலாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்களிலே பெரும்பான்மையினவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் தோற்றம் பெற்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால். சனா என்ற பகுதியில் இருந்து அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடியவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒரு யூதனாக இருந்து அவனுடைய பரம்பரை யூத பரம்பரையாக இருந்திருக்கிறது. அவன் ஒரு நிராகரிப்பாளனாக முனாபிக்காக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மாதிரி ஏற்றுக்கொண்டு உள்ளுக்குள்ளே சில குளறுபடிகளை ஏற்படுத்துகின்றான். ஆரம்பத்திலே மதீனாவிலே வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குகிறான். என்ன குழப்பம் என்றால், ஈசா நபி சிறந்தவரா முஹம்மது நபி சிறந்தவரா? அதில் என்ன மாற்றம்? முஹம்மது நபி தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் மறுமை நாள் நெருங்குகின்ற போது முஹம்மது நபி தானே திரும்பி வர வேண்டும், ஈசா நபி ஏன் வர வேண்டும் என்று ஒரு குதர்க்கத்தை வைத்தான். மதீனத்து மக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து மார்க்கத்தை பற்றுக்கொண்ட மிக தெளிவான சிந்தனை உள்ளவர்கள். அவனிடத்தில் இவனுடைய பருப்பு வேகவில்லை, நீ ஒரு வழிகேடன், இந்த கொள்கையை பேசி நீ வழிகெடுக்கப் போகிறாய் என்று நாடு கடத்துகின்றார்கள். மதீனாவிலிருந்து சிரியாவுக்கு நகருகிறான். சிரியாவிலே போய் இதே கேள்வியை கேட்கிறான். அவர்களும் மார்க்க தெளிவுள்ளவர்கள், நீ ஏதோ குழப்படி பண்ண போகிறாய், இந்த ஒரு கருத்தை வைத்து மக்களிடத்தில் ஒரு பிரச்சனை உண்டாக்கப் போகிறாய் என்று திருப்பி அனுப்ப அங்கிருந்து அவன் எகிப்து போகிறான். எகிப்திலே அவனுடைய கொள்கையில் ஒரு சிலர் யோசிக்க